நம்ம தனுஷோட D55ல மம்முட்டி ஒரு முக்கியமான ரோலை நடிக்க போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் சம்பந்தமாக இது வரைக்கும் வந்த டேரக்டர் ராஜ்குமாரோட அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டேரக்டர் சாய் பேங்கரோட அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை சாய் பல்லவி ஸ்ரீலீலோட அப்டேட்டாக இருக்கட்டும், இப்போ வந்த மம்முட்டியோட அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேறு லெவலில் ஏற்றிருக்கு. ஸோ D55 இந்த இயரில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுற படங்களோட லிஸ்ட்டில் சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். லெஜண்ட் சரவணன் லீடர் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவிக்கு லீடர்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் கிளிம்ஸ் வீடியோ இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலாக லெஜண்ட் சரவணோட ஃபர்ஸ்ட் மூவி லெஜண்டில் அவரோட லுக்கை வச்சு நிறைய பேர் கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் அந்த லுக்கை துரை செந்தில்குமார் லீடரில் மொத்தமாக மாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக்லையும் சரி கிளிம்ஸ் வீடியோலையும் சரி லெஜண்டில் வந்த லெஜண்ட் சரவணா இதுன்னு தான் தோணுச்சு. கிளிம்ஸ் வீடியோவில் ஒரு ஆக்ஷன் சீனை வச்சு கட் பண்ணி விட்டுருக்காங்க. பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ இருக்கு. ஏப்ரல் ரிலீஸ்னு வர கிளிம்ஸ் வீடியோலேயே போட்டிருக்காங்க. ஸோ சம்மருக்கு லீடரா சரவடியாக இருக்க லெஜண்ட் சரவணன் பிளான் போட்டிருக்காரு போல. துரை செந்தில்குமார் ஏற்கனவே சிவகார்த்திகேயன், தனுஷ், சூர்யாலாம் வச்சு மூவிஸ் எடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு இனிஷியலாக ஹிட் கொடுத்த டேரக்டர் துரை செந்தில்குமார் தான். அதே மாதிரி சூர்யா ஒரு பக்கா ரூரல் ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாற்றிருக்காரு. ஸோ இந்த லீடர் கண்டிப்பாக லெஜண்ட்க்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் மூவியாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். இது லெஜண்ட்க்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவியாக மாறுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம்சரணோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வர போகிற படம் தான் பெட்டி. March 27 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா April 30 இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட்டோட அஃபிஷியல் நியூ போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. உப்பேனானு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த புச்சு பாபு டைரக்ஷனில் A.R. ரஹ்மான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ராம் சரண், ஜான்வி கபூர், சிவராஜ்குமார், ஜெகபதி பாபு இதில் நடிக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் படமாக இது ரெடியாக இருக்கு. ராதிகாவோட தாய் கலவி மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கை நம்ம சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு. ஒரு பக்கா ரூரல் ட்ராக்காக இது ரெடியாக இருக்கு. வர February 20 இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆண்ட்ரியாவோட நெக்ஸ்ட் ரிலீஸ் தான் காதி ஃபாரஸ்ட். இது ஒரு த்ரில்லர் மூவி. வர February 13 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி February 13 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிற ஸ்வீட்டி நாட்டி கிரேசி மூவியோட ட்ரெய்லரும் இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. February 13 வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட்க்கு வரப்போகிற தமிழ் படங்கள்னு பார்த்தாக்கா மின்னலே ரீ-ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம சூர்யாவோட மௌனம் பேசியதும் ரீ-ரிலீஸ் ஆகுது. பூக்கி, மயிலாடு, காதி ஃபாரஸ்ட், ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்னு மொத்தமாக 6 படங்கள் இந்த February 13 ரிலீஸ் ஆக போகுது.